அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இறை அழைப்பை உணர்ந்து இணைந்து பணி செய்வோம். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 13 முடிய. இறை அழைப்பு உயர்ந்தது, மேலானது. இறை அழைப்பு சூழலை உணர்ந்து பணி செய்ய தூண்டுவது. இறை அழைப்பு நீதியை வலியுறுத்தவும், இணைந்து பணி செய்யவும், தூய உள்ளத்தோடு சான்று பகரவும் தூண்டுவது. இதை இன்றைய வாசகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. 1, நீதியை நிலைநாட்ட அழைப்பு. 2, இணைந்து பணி செய்ய அழைப்பு. 3, தூய வாழ்வுக்கான அழைப்பு. 1, நீதியை நிலைநாட்ட அழைப்பு. நீதியின் இறைவாக்கி என்று அழைக்கப்படுபவர் ஆமோஸ். நீதியின்பால் தாகம் கொண்டவராக நீதி சமரசமின்றி பறைசாற்றியவர். ஆமோஸின் இடித்துரைக்கும் செய்தி அரசரின் காதுகளுக்கு எட்டினால் தன் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமே என்கிற அச்சம் அந்த தலைமை குருவை நடுங்க வைத்தது. எனவேதான் பெத்தேலில் இறைவாக்குரைக்காதே, வேண்டுமெனில் யூதேயா நாட்டுக்கு ஓடிப்போய் அங்கு இறைவாக்குரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் என்று ஆமோஸை விரட்டுகிறார். ஆமோஸ் ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இறைவாக்குரைக்க அனுப்பியுள்ளார் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். நீதி சார்பான நிலைப்பாட்டில் கொஞ்சமும் பின்வாங்காமல் தன் அழைப்பு வாழ்வில் முன்னேறினார். இன்றைய காலச்சூழலில் நீதியும் நியாயத்தை விலை பேசி விற்கின்றார்கள் பலர். நாம் நீதியின் தூதர்களாக இறைபணியை செய்வோம். 2, இணைந்து பணி செய்ய அழைப்பு. நற்செய்தி பணி என்பது குழும வாழ்க்கையை மையப்படுத்தும் ஒரு பணி. இது ஒரு கூட்டுப்பணி என்பதை இயேசு உணர்த்துகிறார். இருவராக செல்லும்போது ஒருவர் மற்றொருவருக்கு உதவியாக இருக்க முடியும். ஒருவர் மற்றொருவரின் மனசாட்சியாக செயல்பட முடியும். இன்று நாம் கலந்துரையாடும் இணைந்து பயணித்தலின் முக்கியத்துவத்தை அன்றே இயேசு கற்றுத்தந்துள்ளார். சீடர்களின் வாழ்வு எளிமையை பின்பற்றவும் கடவுளின் பராமரிப்பை உணர்ந்து பணி செய்யவும் இயேசு குறிப்பிடுகின்றார். நமது வாழ்விலே இணைந்து இறை தூண்டுதலோடு பணி செய்ய வேண்டும். 3வது கருத்தாக, தூய வாழ்வுக்கான அழைப்பு. நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று புனித பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் கூறுகிறார். கடவுளது அழைப்பை ஏற்று பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கும் முன் நமக்கு நாமே நற்செய்தி அறிவிப்பது அவசியமானது. பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவியாக மாற்றப்படும் முன் எசையா நெருப்பினால் தூய்மைப்படுத்தப்பட்டார். அதுபோல எரேமியாவும் இறைவனால் தொடப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகிறார். அன்னை தெரசா மரணப்படுக்கையில் இருந்த நேரம் பத்திரிகையாளர் ஒருவர் அவரை பார்த்து, உங்களை எல்லோரும் வாழும் புனித என்று கருதுகின்றனர். ஒரு புனிதராக கருதப்படுவது என்ன உணர்வை தருகின்றது என்று கேட்டார். புனிதமான வாழ்வு ஒரு சிலர் கொடுக்கப்பட்ட ஆடம்பரம் அல்ல, மாறாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை என்று அன்னை தெரசா கூறுகின்றார். தொடர்ந்து பத்திரிகையாளரை உற்று நோக்கி பார்த்து, உன்னுடைய பத்திரிகை பணியிலே புனிதமுள்ளவனாக இருப்பதுதான் கடவுள் உனக்கு கொடுக்க அழைப்பு என்றாராம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் செய்கின்ற பணியில், செயலில், வேலையில் புனிதமாக இருக்கும்போது நேர்மை, உண்மை, நீதி, மனிதநேயம் இயல்பாக வெளிப்படும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவன் விரும்பும் நீதியின் பணியை நான் துணிச்சலோடு செய்கின்றேனா? இறைவனது பணியை இணைந்து மகிழ்வோடு செய்கின்றேனா? இறை அழைப்பை தூய உள்ளத்தோடு ஏற்று சான்று வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது நீதியின் பணியை துணிச்சலோடு செய்யவும், இணைந்து மகிழ்வோடு பணியாற்றவும், தூய உள்ளத்தோடு அழைப்பை ஏற்று சான்று பெறவும்
வரம் தாரும். ஆமீன்.